ஹலோ காய்ஸ், இப்போ நான் இந்த நெயில்ஸில் வச்சுருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த நெயில்ஸ் வந்து நீங்கள் எப்படி வரைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் கையில் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி நிறையா பேப்பர் எடுக்கணும். இந்த மாதிரி பேப்பர்ஸ் இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மாலில் வேணும்னா எப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் நான் வந்து இப்போ என் கசினுக்காக செய்ய போகிறேன். ஸோ அது கை சின்னதுனால நான் இந்த இதில் பண்ண போகிறேன். போஷன் எழுதிருச்சு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்மக்கிட்ட இன்னும் 2 பேப்பர் இருக்குது. ஸோ நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஓகே, நான் இப்போ இந்த கைது நீல்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டு நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு நானும் என் தங்கச்சியும் கையில் போட்டுட்டு காட்டுறேன். என் தங்கச்சி வெறும் சொல்லிட்டாக்கி ஒரு கையில் மட்டும் பண்ணாச்சு தங்கனே. ஸோ ஓகேன்னு சொல்லி நான் பண்ண வைக்கிறேன். இதுதான் என் தங்கச்சி. ஸோ இதுக்காக தான் நாங்கள் நினைக்க போகிறோம். இதுமாதிரி அவன் கை கட்டு. இது 2 காணாம போயிடுச்சு. ஸோ நான் 2மே நான் நினச்சி தர போகிறேன். ஏன்னா எனக்கு என் கசின் சொல்லி கொடுத்துச்சுக்கு எப்படி நினைக்கணும்னு. என்னோட நிறைய கசின்ஸ் இருக்காங்க. எங்கள் ஃபுல் ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசு. நேல்ஸ் எல்லாம் நான் போடுறேன் ஒரு டேப் டப்பாக்குள்ள. இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என் வீடியோ இருக்க போது. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபன்னியாக கூட இருக்கும். அடுத்தது நம்ம இது நான் சொல்கிறது சுப்பான் சுப்பை எப்போ விளையாடலான்னு சொல்லுங்கள். இப்போ எதுக்கு விளையாடலாம்? அதுக்கு நிறையா நாளாம், நிறையா அவ்வளோதான். ஸோ நான் இங்கே இது எடுத்துட்டேன். இப்படி நீங்கள் ஃபோல்டு பண்ண இருங்க, ரோல் பண்ணி ஃபோல்டு பண்ணக்கூடாது, ரோல் பண்ணும். வெளியே என் தாய் தர டிவி இந்த இது என்னன்னு பார்க்குறீங்கன்னா, அந்த இது வந்து ஒரு வயர் எங்கள் அப்பா கொடுத்தது. அது நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் ஒன்று பண்ணாச்சேன், அவ்வளோ பேக்காராக வந்துச்சு. இந்த இது சுத்தமாக பேக்காராக வந்துருச்சு. ஃபுல்லாக ரோல் பண்ணேன். ரோல் பண்ணிகிட்டே போகிறேன். ஆக மாட்டேன், ஆகவும் ஆகாது எனக்கு. ஸோ காய்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நடக்க போகிறதுனா பேச்சு இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிட்டு பிறகு இந்த இடம் இருக்குது தெரியுமா, இந்த இடத்துல நீங்கள் கம்மில் வச்சுக்கலாம். ஃபெவிகால் இல்லை ஏதாவது ஒன்றில் வச்சுக்கலாம். ஒட்டுறச்சி நீ போய் விளையாடு. முடிஞ்சிட்டு திரும்ப ஓடிடுச்சு. விளையாடணுன்னாலே அதுக்கு உயிர். விளையாண்டுக்கிட்டே இருப்பான். விளையாடணுன்னா அதை நீங்கள் சொல்லுவீங்களா, விளையாடு போயின்னு டக்குன்னு ஓடிடுவான். இந்த மாதிரில வச்சுக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லிடுவான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதில் இந்த ஃபிங்கர் இருக்குதுன்னா உங்களுக்கு இது போட்டு இந்த மாதிரி தான் என் கசின் மனாச்சி கொடுத்துச்சு. இப்போ நம்ம உமேராவை கூப்பிட்டு நினச்சிடலாமா? உமேரா கையில் உமேரா அதுக்கே இப்போ தான் ஒரு ரஹாத்தா சாஸ் வருது. எல்லாத்தோட பெரிய நீளத்தான். ஓடி எதுக்கு திரும்ப ஓப்பன் பண்ணி டென்ஷன் ஆகிடுச்சு. இது இன்னும் बनाइக்கலனா गाइस, நீங்களே சொல்லுங்க. நான் வீட்டில்
வீட்லேயே ஒரு கடை ஓப்பன் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் ஒரு ஆஃபர் போடுறாங்க. யார் ஃபஸ்ட்டு இந்த நெயில்ஸ் வாங்குறாங்களோ, நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வரப்போகிறேன். யாரெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த நெயில்ஸ் வாங்குறாங்களோ ஃபஸ்ட்டு டே அவங்களுக்கு இந்த நெயில்ஸ் ஃப்ரீ, செகண்ட் டே அவங்களுக்கும் ஃப்ரீ, தேர்ட் டேலேருந்தா காசு 5 ரூபா 10 ரூபா ஆகும். ஒரு ஃபுல் கை வாங்கணுன்னா 5 ரூபா, 2 கை வாங்கணுன்னா 10 ரூபா. இது மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கும் நாங்கள் ஆர்டர் பண்ண மாட்டோம், அங்கே நாங்கள் கொடுத்து அனுப்ப மாட்டோம். நீங்கள் இங்கே தான் வரணும். இந்த துளசி யார் தெரியல, 36 இருக்கவங்க மட்டும் வாங்க. 36 பதார் ஸ்கூல் இருக்கு அப்படின்னா, பதார் ஸ்கூலுக்கு பின்னாடி துளசி விஹார் அந்த இடத்துக்கு வாங்க. போயிடு இப்போ எடுக்காத, இல்லைன்னா அடி வாங்குவேன். இப்போ நான் உடச்சி அதை வேணா சொல்லிட்டுருக்கேன். வேற இதுக்கப்புறம் ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா எனக்கு சொல்லக்கூடாது, டேரெக்டாக நான் அடிச்சிருவேன். ரொம்ப புரியும் எங்கள் வாய்ஸ். இப்போ நான் என் ஃபேவரட் கசினாக இருக்காங்க. பார்த்தா எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கேன். தொல்லையும் பண்ணுவா, ஆனால் சுடியில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு விழுவான். நான் பேச பெருசாக வந்து அப்படி தான் நினைக்கிறேன். நானே என் லாங்குவேஜ் மாற்றலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள்கிட்ட பேசி நான் வேலை முடிச்சிட்டேன். எனக்கு காய்ஸ் நான் ரொம்ப பிடிக்கும். காய்ஸ் எனக்கு ஒரு கனவு, எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ண, இதுதான் என்னோட விஷ். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லி எங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த இது முடிஞ்சிச்சு, நம்ம உமேரா கூப்பிடலாம். உமேரா தாவது ஒளரி வரேன் கைஸ். இங்கே பார்த்தீங்களா கைஸ், காட்டு உமேரா. அந்த மாய் ஹைனியா கேட்டிருக்கீங்களா, அது என்னால் ஸ்டெப் பண்ண முடியும். அது ரொம்ப ஈஸி கைஸ், நான் உங்களுக்கு பண்ணி கேட்டேன். வெயிட் பண்ணுங்க, தப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு அடுத்த வீடியோவில் போடுங்க. இது தப்பாக இருக்குங்க, நான் கரெக்ட் பண்ணுறேன். சரி ஓகே, நான் திரும்ப பண்ணுறேன். இது மடங்கிடும், அது நீங்கள் தான் சரி பண்ணணும். இந்த இது எப்படி மடங்கிடும் நம்ம ஃபோட்டோ நம்ம இப்படி அனுப்பும்போது. ஆக்சுவலி நீங்கள் இது மாதிரி படிச்சுட்டு வீடியோ எடுக்கிறீங்கன்னா இந்த இது இப்படி மடங்கி இருக்கிறது இப்படி நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய நீர் வச்சுருக்கோங்க. இப்படி தான் இந்த பெரிய நீல்ஸ் இருக்கவங்கள்ட்ட எவ்வளோ ஆப்டிடியூட் பண்ணுவாங்க. நாங்கள் தான் வாணிர் வச்சுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன். இந்த மாதிரி பெரிய பேப்பர் எடுத்துக்கோங்க. ஆரோமேக்ஸ்க்கு இல்லைன்னா உங்கள் ரஃப் நோட் புக்கு வந்து அதில் ஃபுல் பேப்பரில் கம்மில் வச்சுட்டு இந்த நெயில்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒட்ட வச்சிடணும். க்ளூவில் வச்சிங்கன்னா எடுக்கவே முடியாது. நோ எடுக்கவே முடியல. இந்த மாதிரி கம் இருக்குது தெரியுமா, இதுதான் நீங்கள் வைக்கணும்.
அவ்வளோதான் செக் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ நம்ம இதில் கலர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கை முடிப்போம். உமேரா விளையாடுப்போ, மனாச்சி தந்துட்டல. என் தங்கச்சி அப்படி தான் பேசுகிறேன். பார்த்தாலும் மனாச்சி கொடுத்தாலே அங்கே இங்கே போகும். ஆனால் இன்னைக்கு போகல. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் பண்ணிக்கலாம். இதில் கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இதை ரொம்ப நேரமாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிடும். 10 நிமிஷம் 10 minutes 20 minutes கழிச்சு போடுங்க. எல்லாம் ஸ்டிச் பண்ணிருக்கு. ஆக்சுவலி நான் என்னோட வேலை வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ இந்த கலர் நான் என் பேக்கில் வச்சுருந்தேன். அந்த என்னோட கசின் தான் எனக்கு சொல்லி தந்துச்சு. எனக்கு எக்கச்சக்க கசின்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட பேர் சொல்லி முடிக்கிறதுக்கே நாள் பூரா ஆகும். ஃபஸ்ட்டு நான் எல்லோ கலர் எடுக்கிறேன். ரொம்ப யூனிக்காக இருக்க போது. நீங்கள் கலர் பண்ணும்போது லைட்டாக இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி சிப்ட் ஆக்கிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கலர் பண்ண ஈஸியாக இருக்கும். இது நான் ஷார்ட்ஸ் கூட போடுறேன். என் தங்கச்சிக்கு பண்ணி கொடுத்ததுனால என்னால் ஷார்ட்ஸ் போட முடியல, சாரி. இனிமேல் தான் நான் போட போகிறேன். இன்னும் நான் போடல. போட்டுட்டு பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். உங்களுக்கு என்ன மூவி பிடிக்கணுன்றது கமெண்ட்டில் எழுதுங்க. எனக்கு இப்போ பர்பிளும் அப்புறம் எல்லோவும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த 2 கலர் மட்டும்தான் எனக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு இப்போதைக்கு. பாக்கி கலர்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக கிடக்குது. ஸோ நான் கொஞ்சம் கேமரா பின்னாடி வைக்கிறேன். என் ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. எனக்கு மண்ணை ரொம்ப சொல்லுது. அது குழம்பிட்டானா இப்படி 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 எப்படி இங்கே இருக்கிறது இந்த பக்கம் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வேலையை முடிக்கும், அப்புறமா கதை பேசுகிறேன். உங்களுக்காக ஃபுல் 5% நான் கட்டம் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ கலர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நேரம் உட்காந்து நான் கலர் தான் பண்ணிட்டு இருக்கேன். பாய் காய்ஸ்.